அப்போது நம்ம முஸ்தலிஃபா முடிச்சிட்டோம். முஸ்தலிஃபா முடிச்சுட்டு பிறை 10, அதாவது பெருநாள் தினம். சரிங்களா? இப்போ பிறை 9ல் அரஃபாவில் முடிப்போம். அரஃபா முடிச்சுட்டு நம்ம மகரிபுக்கு அப்புறம் முஸ்தலிஃபாவில் முடிச்சுட்டு பிறை 10 விடிஞ்ச உடனே பெருநாள் தினம் ஆகிடும். அப்போ பெருநாள் தினத்தன்று நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிறை 10 பெருநாள் அன்று நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். முஸ்தலிஃபாலேருந்து மினாவுக்கு செல்லும்போது பத்னுல் முஹஸ்ஸர் அல்லது பத்னுல் முஹஸ்ஸிர் அப்படின்னு 2 விதமாகவும் வருது. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக கடந்து செஞ்சுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரிங்களா? இது ஒரு குறிப்பாக போடப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல கல் பொறுக்குனாங்கிற செய்தியும் வருது, இந்த முஹஸ்ஸருங்கிற அந்த இடத்துல தான். சரிங்களா? ஸோ எனவே வந்து முஸ்தலிஃபாவில் தான் பொறுக்கணும் அப்படின்னு இல்லை, இது மினாவினுடைய ஒரு பகுதி. இந்த இடத்துலையும் பொறுக்கிக் கொள்ளலாம். எத்தனை கற்கள் அப்படின்னு சொன்னாக்கா, முதல் நாள் அதாவது பெருநாள் தினத்தன்று 7 கற்கள், அதன் பிறகு பிறை 11, 12, 13 3 நாட்கள் ஒருத்தர் தங்கராக இருந்தாக்க 3 ஜமராக்களுக்கு கல் எறியணும். அப்போ 3 ஜமராக்கள்னு சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் 3ங்கும்போது 21 கல்கள், மொத்தம் 70 கற்கள் வரும். சரிங்களா? 63 + 7 மொத்தம் 70 கற்கள் அவர்கள் பொறுக்கிக் கொள்ள வேண்டும் இந்த பயணத்தின் போது. அதாவது மினாவிலிருந்து அரஃபா செல்லும் போதும் சரி, அரஃபாலிருந்து முஸ்தலிஃபா போகும்பொழுதும் சரி, முஸ்தலிஃபாலிருந்து திருப்பி இங்கே மினாவுக்காக அந்த ஜமராத்துக்கு கல்லெறிய வருவதற்கு இந்த பயண நேரங்கள்லாம் நம்ம தல்பியாவை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? தல்பியாவை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தல்பியாவை தொடர்ந்து கொண்டு அந்த எப்போ முடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஜமராத்துக்கு அதாவது முதல் ஜமராத்திற்கு கல் எறியும் பொழுது. சரிங்களா? முதல் ஜமராத்துக்கு கல் எறியும் பொழுது. ஜமராத் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஜமராத் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். அதாவது பஸ்ஸில் வரவங்க சரி, இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வழியாகவும் வரலாம். அது கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறது இதை இப்போ இங்கே இந்த போடப்பட்டிருக்கு, இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர். பிரிட்ஜ் வழியாக இப்போ மெட்ரோ வழியாக வந்தாங்கனாக்கா இந்த பிரிட்ஜ் தான் அவங்களுக்கு ரூட்டாக இருக்கும். பிரிட்ஜ் இருக்கும், இந்த பிரிட்ஜ் வழியாக இப்போ இவ்வளோ மக்கள் வராங்க பார்த்தீங்களா, இது இருக்கும். ஸோ இதில் ஒரு 4-5 ஃப்ளோர் மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஜமராத் தான். இதில் முதல் ஜமராத்துங்கிறது இது, அதாவது சிறிய ஜமராத் அப்படின்னு பேர், சுகுரா அப்படின்னு பேர். அடுத்தது நடு ஜமராத், அதாவது இது உஸ்தா அப்படின்னு பேர். இறுதியாக இருக்கிறது குப்ரா, கபீர்னு சொல்கிறோன்னா குப்ரா, அதாவது பெரிய ஜமராத் அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து அகபா அப்படிங்கிறது, ஜமரத்துல் அகபா அப்படிங்கிறது. காபா இந்த சைடு தான் இருக்குது. சரிங்களா? அதாவது நெருக்கமானது எது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஜமரத்துல் அகபா தான் நெருக்கமானது, குப்ரா தான். சரிங்களா? இப்போ நம்ம கல்லெறியும் பொழுது முதல் நாள், அதாவது பெருநாள் தினத்தன்று நம்ம கல்லெறியும் போது நம்ம இதுக்குள்ளே நுழைஞ்சு இந்த ஜமராத்தை விட்டுறணும். அதே மாதிரி இந்த ஜமராத்தை விட்டுறணும். இது வந்து ஷைத்தானுக்கு கல் எறிகிறதுங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிக்கிறோம். அசல் அப்படி சொல்கிறதுங்கிறது பொருத்தமானதில்லை. ஸோ இந்த முதல் ஜமராத்தை விட்டுட்டு, 2வது ஜமராத்தை விட்டுட்டு, 3வது ஜமராத் அப்படிங்கிற இந்த ஜமரத்துல் குப்ராங்கிற காபாவைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஜமராத்தை நோக்கி தான் நம்ம முதல் நாள் 7 கற்களை எறிய வேண்டும். அந்த 7 கற்களை எறியும் பொழுது முதல் கற்களை எரியும் வரை தல்பியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு கல் எரிய ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு கல் எரியும் பொழுது அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஒவ்வொரு கல்லுக்கும் அவங்க சொல்லி 7 கற்களை அவர்கள் எறிந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த 7 கற்களை எரிந்து முடிந்த பிறகு பெருநாளுடைய தக்பீரை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அல்லாஹுவை மகத்துவப்படுத்தும் விதமாக என்னென்னலாம் தக்பீர் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். இப்போ முதல் நாளுடைய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம இந்த கல்லெறிய போகிறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம முஸ்தலிஃபாலேருந்து நம்ம கல்லெறிய போகிறோம். முஸ்தலிஃபாலேருந்து நமக்கு எப்போ போகிறோம்? ஃபஜர் தொழுது நம்ம போகணும். ஆனால் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் சேர்ந்தாலும் சூரியன் உதித்த பிறகு தான் நம்ம கல்லெறியணும். சூரியன் உதைத்த பிறகு தான் நம்ம கல்லெறியணும். சரிங்களா? இது ஒரு அனுமதி. பெண்களுக்கு மட்டும் அனுமதி. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, மக்கள் கூடுறதுக்கு முன்னாடி அவங்க முதல் நாள் கல்லை எறிந்து கொள்ளலாம். ஆனால் மற்றபடி பலவீனமானவர்கள் மற்ற எல்லாருமே வந்து சூரியன் உதித்த பிறகு தான் முதல் நாள் கல்லெறியணும். ஸோ எனவே சூரியன் உதித்த பிறகு முதல் நாள் 7 கற்களை எங்கே எறியணும்? இந்த ஜம்ரத்துல் அகபான்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய ஜமராவுக்கு அவர்கள் எறிய வேண்டும். ஜம்ரத்துல் அகபாவிற்கு நம்ம 7 கல்லை எரிஞ்சதுக்கு பிறகு நம்ம தல்பியா சொல்கிறத நிறுத்திட்டு பெருநாளுடைய தக்பீரை சொல்ல தொடங்கிடணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கல்லெறிகிற நேரம்ங்கிறது சூரியன் உதிச்சதுலேருந்து சூரியன் உச்சி சாயும் வரை, அதாவது 12 மணி அந்த சூரியன் உச்சி சாயும் அந்த நேரத்துக்குள்ளே நம்ம அந்த கல்லை எரிஞ்சுக்கிறது சுன்னத்து. சரிங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பெருநாள் தினத்தன்று நம்ம செய்ய வேண்டிய இபாதத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மொத்தம் 4 இபாதத்துகள் பெருநாள் தினத்தன்று நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஒன்று, முதலாவதாக கல்லெறிகிறது. அடுத்ததாக ஹதி, அதாவது குர்பானி கொடுக்கறது. அடுத்ததாக ஹலக், முடி சிரைத்தல். 4வதாக தவாஃப், அதாவது காபாவுக்கு போய் தவாஃபும் சையும் செய்கிறது. ஸோ இது 4 இபாதத்துகள் செய்யணும். இந்த 4 இபாதத்துகளை இந்த நாளில், அதாவது பெருநாள் தினத்தன்று வரிசையாகத்தான் செய்யணுமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. மாற்றியும் செய்து கொள்ளலாம். அதனால் எந்த பிழையும் இல்லை. சரிங்களா? இப்படி ஒரு அனுமதி ஒன்று வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த அனுமதியை பயன்படுத்தி சிலர் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, இந்த தவாஃபை
பிற்படுத்திடுறாங்க. அது எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ. அதாவது இப்போ தவாஃப் செஞ்சுட்டு, அதாவது இப்போ ஜமராத்துக்கு நம்ம ஆரம்பமாக நம்ம கல் எறிகிறோம். ஜமராத்துக்கு கல் எறிஞ்சிட்டு அடுத்ததாக நம்ம ஹதி கொடுக்கணும். ஹதி கொடுக்குறதுங்கிறது என்ன? பலிப்பிராணி குர்பானி கொடுக்குறது. குர்பானி கொடுக்குறத பொறுத்தவரையில் அது நம்ம கையில் இல்லை. என்ன அது நமக்கு நம்மளுடைய நமக்கு ஒரு டோக்கன் நம்பரோ அல்லது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரோ கொடுக்கப்படும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. அந்த லிங்க்கில் நம்ம போட்டு பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுடைய குர்பானி கொடுக்கப்பட்டுருச்சாங்கிறத. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும், QR கோட் இருக்கும், அதை பார்த்தா தெரியும், அல்லது பாஸ்போர்ட் நம்பரை போட்டு பார்த்தா தெரியும். ஸோ இப்படியாக பல விதங்களில் பல வழிமுறைகள் வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு தடவைக்கும் அந்த முறைகள் மாறும், எப்படி நமக்கு ஹதி கொடுக்கப்பட்டுருச்சா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எனவே அது நம்ம கையில் இல்லை. நம்ம அடுத்த இபாதத்தான ஹலக், அதாவது தலைமுடியை சிரைத்து கொள்ளலாம். ஸோ சிரைத்து கொள்வதன் மூலமாக இந்த 3 விஷயங்கள், அதாவது 4 இபாதத்துகள் செய்யணும். அதில் முதல் 3 கல் எறிகிறது, குர்பானி கொடுக்கறது, முடி எடுக்கிறது. இந்த முதல் 3 இபாதத்துகளை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல் எஹ்ராமுடைய நிலையிலிருந்து வெளியேறோம். எஹ்ராமுக்கு இந்த ஹஜ்ஜுடைய எஹ்ராமுங்கிறது மொத்தம் 2 நிலைகளை கொண்டது. சரிங்களா? இந்த 3 இபாதத்துகளை செஞ்சவர் முதல் எஹ்ராமிலிருந்து விடைபெறார். அவர் என்ன செய்கிறாருனாக்கா, அந்த ட்ரெஸ்ஸுலேருந்து அவர் நீங்கி கொள்ளலாம். எந்த ட்ரெஸ்ஸு? அந்த ஒயிட்டு மேலே ஒரு ஒயிட்டு கீழே ஒரு ஒயிட்டு போட்டு அந்த எஹ்ராமுடைய ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸுலேருந்து அவர் நீங்கி சாதாரண உடையில் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளலாம். மாற்றிக்கொண்டு எல்லாமே அவருக்கு அனுமதி ஆயிரும். நகம் வெட்டி கொள்ளுதல்லேருந்து எல்லாமே அவருக்கு அனுமதி ஆகிடும். எந்த ஒன்றை தவிரனாக்கா உடல் உறவு கொள்வதை தவிர, தன்னுடைய மனைவியிடத்தில் உடல் உறவு கொள்வதை தவிர, அந்த இல்லறத்தில் ஈடுபடுவதை தவிர மற்ற எல்லாமே அனுமதிக்கப்பற்றும். ஸோ இது முதல் அனுமதி. சரிங்களா? எப்போ அந்த 2வது அனுமதி முழுமையாக அவர் வெளியேறுவார்னா, அந்த காபாவுக்கு போய் தவாஃபும் சையும் செய்யும்போது. பெரும்பாலும் அதாவது இப்போ ஹஜ் கமிட்டி வழியாக போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளை யாரும் இந்த விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படின்னா, நம்ம அந்த கல் எறிஞ்சிட்டு நம்ம நேராக போய் தவாஃபை செஞ்சிடலாம். தவாஃபை செய்கிறதுக்கு காபாவுக்கு நம்ம பஸ் வழியாகவோ அல்லது டாக்ஸி வழியாகவோ அல்லது வேன் வழியாகவோ என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குதோ, அதாவது எப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ஜமராத்து கல் எறிஞ்சிட்டு இப்படி எக்ஸிட் ஆகிறோம் இல்லையா, இந்த எக்ஸிட் ஆகி வெளியே போகும்பொழுது அந்த இடத்துல இருக்கும். அதுக்காக காபாவுக்கு போகிறதுக்குன்னு சொல்லி சில ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க. அது ப்ரைவேட்டாக இருந்தாங்கனாக்கா அவங்க எந்த குரூப்பில் வந்தாங்களோ அந்த குரூப்பே அதுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க. கவர்மெண்ட்லேருந்து போகிறதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம விருப்பப்படி நம்ம போய்க்கலாம். போய் எங்கே போகணும் அப்படின்னாக்கா, காபாவுக்கு போய் நம்ம தவாஃபுல் இஃபாதான்னு சொல்லக்கூடிய பெருநாள் தினத்தன்று செய்ய வேண்டிய அந்த தவாஃபையும் சைன்னு சொல்லக்கூடிய அந்த பெருநாளைக்கு அந்த ஹஜ்ஜுக்கான சையும் நம்ம செய்ய வேண்டும். இது பெருநாள் தினத்தன்று நம்ம செய்வது சுன்னா. பெருநாள் தினத்தன்று செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதை செஞ்சாங்கன்னாக்கா, செய்துவிட்டு மினாவுக்கு திரும்பி ஸொஹர் தொழுவக்கூடிய அந்த நிலையை அவங்க ஹதீஸில் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு விரைவாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வலியுறுத்தி செஞ்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ நம்ம இந்த தவாஃபை செய்யணும். இப்போ ப்ரைவேட்டில் போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை ஒரு நாள் பிற்படுத்துவாங்க. 11வது பிறைக்கு செஞ்சுக்கலாம், 12வது பிறைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்றதாக பிற்படுத்துவாங்க. பெருநாள் தினத்தன்று நம்ம அந்த தவாஃபுல் இஃபாதான்னு சொல்லக்கூடிய அந்த பெருநாள் தினத்தன்று செய்யக்கூடிய தவாஃபை பார்த்தோம்னா, அதை நம்ம காபாவுக்கு போகணும். எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜமராத்தில் நம்ம கல் எறிஞ்சிட்டு நேராக காபாவுக்கு போகணும். ஜமராத்தில் கல் எறிஞ்சிட்டு பெரிய ஜமராத்துக்கு கல் எறிஞ்சிட்டு நம்ம காபாவுக்கு போகணும். காபாவுக்கு போய் நம்ம தவாஃப் செய்ய வேண்டும். அந்த தவாஃபில் எது கிடையாது, இல்திபா கிடையாது, அதே மாதிரி ரமலும் கிடையாது. அதாவது வலது பூஜத்தை காட்டிக்கொள்ள வேண்டுங்கிற அந்த விஷயமும் கிடையாது. ஓட்டமும் நடையாக என்பதாக அந்த முதல் 3 சுற்றுக்கு நம்ம போனோம் இல்லையா, அந்த உம்ரா செய்யும் பொழுது செஞ்சோம் இல்லையா, அது இதுக்கு தவாஃபுக்கு கிடையாது. இது ஹஜ்ஜுடைய தூண்களில் ஒன்று. எனவே இந்த தவாஃபை விட்டவர் உடைய ஹஜ்ஜு பூர்ணமாகாது. அவர் மீண்டும் அடுத்த வருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே இந்த தவாஃபை விடக்கூடாது. அதே பிறகு தவாஃபை செய்து முடித்து, தவாஃபுங்கிறது நமக்கு தெரியும், 7 சுற்றுகள் சுற்றுறது. அதே போல் அதை என்னென்ன செய்யணும், என்ன ஓதணும், எங்கேருந்து தொடங்கணும், எங்கே முடிக்கணும், எந்த இடத்த தொடணும், எந்த இடத்த தொடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நமக்கு உம்ராலேயே பார்த்தோம். அதே வழிமுறை தான் இந்த தவாஃபுக்கும். சரிங்களா? இந்த தவாஃபை முடிச்சுட்டு மகாமு இப்ராஹிமில் நம்ம 2 ரக்காத்துகள், முதல் ரக்காத்தில் காஃபிரூனும் 2வது ரக்காத்தில் இஹ்லாஸும் ஓதி நம்ம தொழுவணும். அடுத்ததாக சை செய்கிறது, அதாவது ஹஜ்ஜுடைய சை. இதுவும் ஹஜ்ஜுடைய தூண்களில் ஒன்று. இதெல்லாமே நம்ம பார்க்குறது இந்த தமத்து ஹஜ்ஜுக்கான ப்ரொசீஜர்ஸை நம்ம பார்க்குறோம். தமத்து ஹஜ்ஜு இப்போ இதனுடைய ப்ரொசீஜரில் இந்த சையை நம்ம செய்யாமல் விட்டோம்னாக்கா நம்ம ஹஜ்ஜை பூரணப்படுத்தவர்களாக ஆக முடியாது. திரும்பி நம்ம ஹஜ்ஜை அடுத்த ஆண்டு ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சை செஞ்சு விட்டால் நம்ம முழுமையாக இஹ்ராமிலிருந்து வெளிப்படுறோம்னு அர்த்தம். அதாவது இஹ்ராம் ட்ரெஸ்ஸிலிருந்து நம்ம வெளிப்படுறோம், இஹ்ராமுடைய நிலையிலிருந்து
நம்ம வெளிப்பட்டு நம்ம முழுமையாக நம்மை எல்லாமே நமக்கு ஹலால் ஆகிடும். அதாவது மனைவியுடன் கூடுவது உட்பட எல்லாமே நமக்கு ஹலால் ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் பிறகு, அதாவது அன்றைய துஹருக்கு மினாவில் வந்து தொழுதாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அப்படியான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நம்ம ஹரமில் தொழுதுட்டு கூட நம்ம வரலாம். எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா, மகரிபுக்கு முன்பதாக மினாவுக்கு வந்து விட வேண்டும். மகரிபுக்கு முன்பதாக மினாவுக்கு வந்து விட வேண்டும். அதாவது நம்ம கல் எறிஞ்சிட்டோம், குர்பானி கொடுத்துட்டோம். குர்பானி வந்து மதியானம் ஒரு 12 மணி ஒரு மணிக்கெல்லாம் கொடுக்கப்பட்டுரும். நம்ம அந்த டோக்கனில் பார்த்தோம்னாக்கா நமக்கு தெரியும். நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பரை அதை எப்படி என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஹதி கொடுக்கப்பட்டுருச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும், குர்பானி கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு. அப்புறம் முடி எடுத்துகிட்டு நம்ம தவாஃபும் சையும் செஞ்சுட்டு நம்ம அடுத்த நாள், அதாவது அன்றைய மகரிபு, பெருநாள் தினத்தன்று மகரிபுக்கு பிறை 11 பிறந்துடும். அன்றைய தினத்தில் நம்ம மினாவில் தங்கணும்.